அடுத்த கட்டத்துக்குள்ள வரும். இப்ப அதே நம்ம முதல் ஸ்டேஜ்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய முதல் ஸ்டேஜ்ல நாம் தேவ சித்தத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பிசாசானவன் இப்படிப்பட்டியான கண்ணிகளை நம்மளுக்கு வைப்பான் பிரியமானவர்களே. அவன் வைக்கிற கண்ணிகள் எல்லாம் எப்படியா இருக்குன்னா, ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியத்துல இல்ல பிரியமான, ஒரு சிறு காரியத்துல தான் வந்து நம்மளை தள்ளும்படியாக வீழ்த்தும்படியாக அவன் அநேக காரியங்களை செய்வான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க. நீங்க வாங்கும் பொழுது அந்த 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு பொருள் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த 50 ரூபாய் வாங்கும் பொழுது அந்த கடைக்காரர் வந்து 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா மாறாக 500 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா, அதை நீங்கள் வாங்கி அவர் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுலயே உங்களுடைய சாப்டர் க்ளோஸ்டு. அங்கேயே நீங்க என்ன பண்ணீங்க, முடிக்கப்பட்டுட்டீங்க. ஏன்னா ஒரு 500 ரூபாயில உங்களை பிசாசு கவுத்துருவான். தேவ சித்தத்தை நீங்க செய்ய முடியாம போயிருவீங்க. இப்போ நமக்கான கண்ணிகள் இப்படியாதான் இருக்கும் பிரியமானவர்களே. யோசேப்புக்கு அப்போ அப்படி ஒரு கண்ணி இருக்கு. இப்போ ஒரு